இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரம்பரிய கால்நடை, அந்த கால்நடைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ஒரு 7-8,000 வருஷத்துக்கு முன்னாடி கால்நடையை மனிதன் ஹோமோசாப்பியன்கிற மனிதன் முதல் அதை டொமஸ்டிகேட் செஞ்சு, அதாவது அது பார்த்தோம்னா வைல்ட் அனிமலா தான் இருக்குது. இந்த மாடுகள் எல்லாமே, மாடு ஆகட்டும் நாய் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எனி டொமஸ்டிக் அனிமல் வைல்டா தான் இருக்கு. அதை நம்ம வீட்டு கால்நடையாக மாற்றி முதல் மனிதன் டொமஸ்டிகேட் செய்யக்கூடியது மாட்டையும் நாயும் தான் பண்றாங்க. உலகத்துல 4 இடத்துல நடந்திருக்கு. இங்க இருந்து ரொம்ப பக்கம் ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ள சிந்துவெளி நாகரிகத்தில் நடந்திருக்கு ஒண்ணு. அங்கதான் நம்ம எல்லாம் இருந்திருக்கோம், ஹரப்பன் சிவிலைசேஷன் சிந்துவெளியில. இரண்டாவது டைக்ரஸ் அண்ட் யூப்ரேட்டிஸ்ங்கிற ஆறு ஓரக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் பகுதியில் நடந்திருக்கு. சைனால பார்த்தோம்னா அந்த எல்லோ வேலி சிவிலைசேஷன் இடத்துல அங்கேயும் நடந்திருக்கு. மெக்சிகோவில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 100 வருஷ காலத்துக்குள்ள, ஒரு 100 வருஷ பீரியடுக்குள்ள 8,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கால்நடையை நம்ம டொமஸ்டிகேட் பண்ணியிருக்கோம். இதை ஆந்த்ரோபாலஜிஸ்டோ, இன்டர்நேஷனல் லைஃப் ஸ்டாக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோ, யூஎன் பேஸ்ட் ஆர்கனைசேஷன், UNSAO போன்றவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். இப்படி கால்நடையை டொமஸ்டிகேட் பண்ண மனிதன் முதல்ல ஹண்டர் கேதரா தான் இருந்தான். காலையில எந்திரிச்சு என்ன மிருகம் கிடைக்குதோ அந்த மிருகத்தை வேட்டையாடி சாப்பிட்டு வந்த மனிதன் கால்நடையை டொமஸ்டிகேட் பண்ண பிறகு அந்த கால்நடையுடன் பாஸ்டரலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை முறை வந்தது. அதாவது மாடுகளை ஓட்டிக்கொண்டு, மாடுகள் மட்டும் இல்ல, இன்னைக்கு பாஸ்போர்ட் எல்லா ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு குஜராத்தில் செல்பவர்கள், ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ரைக்கா, குஜராத்தில் இருக்கக்கூடிய குஜர்கள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய டெக்கானி ஷீப் ஹார்டர்ஸ், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடும்பர்கள், இது போல இந்திய நாட்டில் ஒரு 40 வகையானோர் இன்னும் இதே போல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகிறார்கள். தமிழகத்திலேயும் போனார்கள், மாடுகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். குடும்ப ஆடுகளை வைத்துக் கொண்டு மேய்ச்சி வாழ்ந்து வருகிறார்கள். தமிழகத்திலே ஈரோடு மாவட்டத்திலே அந்தியூருக்கு அருகே பர்கூர் மலையிலே பர்கூர் மலைமாடு என்ற லிங்காயத் என்ற ஒரு இனம் வைத்துக் கொண்டு அந்த மாடுகளுடன் வாழ்ந்து வருகிறது. இப்ப நம்மளுடைய போராட்டம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காக போராடுறோம், இந்திய நாட்டுக்காக போராடிட்டு இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு தடையை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு பேசுறாங்களே தவிர இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய 13 விளையாட்டுகளை உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது. இதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. ரெண்டாவது, பீட்டா மட்டும்தான் ஒரு எதிரியா பாக்குறாங்க, கிடையாது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே வரக்கூடிய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, ப்ளூ கிராஸ், FAAPO, CUPA, அப்புறம் தான் பீட்டா வர்றான். PFCA, திருப்பதி மேனகா காந்தி அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய அந்த PFA. முந்தானத்து கூட எனக்கும் மேனகா காந்தியோட தங்கைக்கும் CNIB பெரிய சண்டையாச்சு. பார்பேரிக்குன்னு சொன்னாங்க. நீ பார்பேரிக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஏசியாவே யாருக்கும் எங்களை சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சின்ன கரெக்ஷன். உலகத்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பியத்தை எழுதினவர்கள் நம்ம, கிராமர் புக் எழுதினவர்கள். அதே மாதிரி வள்ளுவர் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலவர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலையினார். பல்லுயிர் ஓம்புதலை பத்தி 2000 வருஷம், கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி பத்தி 2000 வருஷங்களுக்கு முன் எழுதிய நினைத்த ஒரு சமுதாயம் நம் சமுதாயம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு இந்த கால்நடையை பத்தி பேசிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா இந்திய நாட்டுல உலக அளவில் 2 வகையான கால்நடை இருக்குங்க. பாஸ் இண்டிகஸ், பாஸ் டாரஸ். இந்த பாஸ் டாரஸ் என்பது ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டினம். பாஸ் இண்டிகஸ் என்பது இந்திய துணைக்கண்டத்திலே, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு இனம். இது 2க்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா திமிழ் இருக்கும், நம்ம மாட்டுக்கு திமிழ் இருக்கும், கொம்பு இருக்கும். அது போன்ற ஒரு 30 வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வாழை சுழட்டி மாட்டு மேல இருக்கக்கூடிய ஈய ஓட்ட முடியும், கொசு ஓட்ட முடியும். அதனாலதான் நம்ம சீதோஷ்ண நிலைமைக்கு நம்ம மாடு இங்க இருக்கணுங்கிறதான் பாயிண்ட். நம்ம ஊர்ல என்ன சாப்பாடு சாப்பிட்டது வாழ முடியுமோ, இன்சைட் டு கன்சர்வேஷன், எக்ஸைட் டு கன்சர்வேஷன், 2 விதமான கன்சர்வேஷன் இருக்கு. நம்ம பேசுறது இன்சைட் டு கன்சர்வேஷன், நம்ம பேசுறது விஞ்ஞான ரீதியான கன்சர்வேஷன். வெளிநாட்டுல இருந்து மாட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த மாட்டுக்கு ஏசி போட்டு வச்சு அந்த ஏசிக்குள்ள வளர்த்துற மாடு இண்டஸ்ட்ரியலைஸ் ஃபார்மிங் சிஸ்டம் தான் இந்த ஜல்லிக்கட்டு போன்ற விஷயங்களை ஒழித்தி கட்டி நம்மளுடைய பாரம்பரிய கால்நடையை ஒழிப்பதற்காக நடக்கக்கூடிய சதி திட்டம் தான் இந்த திட்டம். அதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்கிறது. இந்த சதி ஏன் நடக்குது? இப்போ ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷியன், ஸ்விஸ் பிரவுன், ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷியன், ஜெர்சி, இது போல பல வகையான ஐரோப்பிய மாடுகள் இருக்கிறது. அந்த மாடுகள் ஒரு காலத்திலே
அந்த மாடுகளை நம்மளை போல் பராமரித்து வந்தவர்களுக்கு தான் சொந்தமாக இருந்தது. ஆனால் அந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி கைக்கு போயிடுச்சுங்க. ஃப்ரீஷியன் இன்டர்நேஷனல், ஜெர்சி கார்பரேஷன், இது போன்ற கம்பெனிகளுக்கு போயிருச்சு. அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த புல் இருக்கு. அந்த புல்ல இருந்து செமன் எடுத்து ஒரு செமனை 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சின்ன கணக்கு. தமிழ்நாட்டில் 80 லட்சம் மாடு இருக்கு. ஒவ்வொரு மாட்டுக்கும் வருஷம் ஊசி போடணும்னா வருஷம் ஒருக்காதான் மாடு சரியாக போடுவாங்க. அந்த வர்த்தகத்தினாலதான், அந்த பேராசையில தான் இவங்க தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அனிமல் வெல்ஃபேர் ஊர் ஏமாத்தி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பெரிய சூழ்ச்சி. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, 2009க்கு அப்புறம் ஒரு வீடியோ காட்டுன்னு சொன்னா இவங்களே டாக்டரோட வீடியோ வச்சுக்கிட்டு இவங்க திருப்பி இங்கிலீஷ் ஊடகங்கள்ல அந்த வீடியோவே போட்டு காமிச்சு குரூலிட்டி, சாராயத்தை ஊத்துறான். நான் கூட கேட்டேன், எனக்கு சாராயம் பிடிக்கும்னு ஆசையா இருக்குது, கொஞ்சம் சாராயம் கொடுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் எங்க சாராயம் கிடைக்கிறது உண்மையாவே தெரியல. சாராயத்தை ஊத்துறான் நீவே சொல்றாங்க. சாராயம் எங்கேயாச்சும் கிடைச்சா குடிச்சு பார்க்கலான்னு பார்த்தா அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க சாராயம் கிடைக்குதுன்னு சொல்லி. சோ இப்படி ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி மிளகா பொடியை போடுறாங்க, மாட்டோட கண்ட மிளகா பொடி தேய்க்கிறாங்க, எலுமிச்சை மரத்தை தேய்க்கிறாங்கன்னு மாத்தி இதையவே சொல்லி என்டையர் நார்த் இந்தியன் மீடியா பார்த்தோம்னா நேஷனல் மீடியான்னு சொல்லக்கூடியது இதே தான் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் மட்டும்தான் இதை மாத்தி இருக்கிறோம். இத்தனை நாள் ஆச்சு இந்த மாற்றம். இதே 2013ல பாத்தீங்கன்னா இங்க நிக்கிற நாங்க 3 பேரு பிளஸ் ஒரு 14 பேர், சின்ன குழந்தைங்க, பொண்ணு எல்லாரும் சேர்ந்து என்ன பேச்சு 17 பேர் தான் போராட்டணும். அந்த கேட்டு போராடணும். இன்னைக்கு 1.25 லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க. இப்ப உட்காந்துருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இந்த 3 வகையான மாடுகள் நமது நாட்டில் இருக்கிறது. வட இந்தியாவில் பார்த்தோம் என்றால் அந்த மாடுகள் வந்துங்க பால் கொடுக்கக்கூடிய மாடுகள், ஆங்கிலத்துல மில்க் அனிமல் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மில்கிங் அனிமல்ஸ் பஞ்சாப், குஜராத்ல இருக்கு. பிரமாதமான மாடுகள், சைவால் இருக்கு, கன்கிரஜ் இருக்கு, சிந்தி இருக்கு, போன்ற பிரமாதமான நாட்டின மாடுகள் இருக்குது. இங்க நார்த் இந்தியன் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அசைவ சாப்பிட மாட்டாங்க. அவங்க நிறைய சைவ சாப்பிடக்கூடியவங்க. அவங்களுக்கு அனிமல் புரோட்டீன் இந்த ஃபார்ம் ஆஃப் மில்க் வந்து அவங்களுக்கு தேவை. அதனாலதான் நிறைய மில்க் சாப்பிடுவாங்க, பன்னீர் சாப்பிடுவாங்க, ரசகுல்லா சாப்பிடுவாங்க. இந்த பால் இருந்து பண்ண விஷயங்களை சாப்பிடக்கூடியது அவர்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தையும் நாம் மதிப்போம். நெடுப்பகுதி இந்தியாவுக்கு போனோம்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து டியூவல் பர்பஸ் அனிமல் சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கும். அதாவது அங்க இருக்கக்கூடிய மாடுகள் அளவான பால் கொடுக்கும், வேலையும் செய்யும். இது வந்து டியூவல் பர்பஸ் அனிமல். தென்னிந்தியாவுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா மைசூர் டைப் அனிமல் சொல்றது எல்லாமே டிராஃப்ட் அனிமல். இது வந்து அருமையா வேலை செய்யும் தவிர பால் கொடுக்கக்கூடியது அல்ல. எனி breed is an interplay of nature and culture. நம்ம என்ன வேணுமோ அந்த மாதிரி இனத்தை தான் நம்ம உருவாக்கிக்கணும். அங்க வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய 98% வந்து அசைவ சாப்பிடக்கூடியதா தென்னிந்தியாவோட கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துல நம்மளுக்கு மீட்டே சாப்பிட்றாங்காட்டி நமக்கு பால் பெருசா தேவையில்லை. நீங்க உங்க தாத்தா பாட்டியை கேட்டு பாருங்க, அம்மா அப்பாவை கேட்டு பாருங்க, வர காஃபி குடிக்கிறதா நம்ம வழக்கமா இருந்தது. தமிழகத்துல 1990க்கு அப்புறம் தான் இந்த மில்க் ரெவல்யூஷன் உள்ள வந்து நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அதெல்லாம் உள்ள வந்துதான் நம்ம நிறைய பால் குடிக்க ஆரம்பிச்சோம். பால் குடிக்கிறது உயர்ந்ததுன்னு ஒரு எண்ணத்தை ஆங்கிலேயர் உருவாக்குனாங்க, இந்த சைவ சாப்பிடக்கூடியவங்களும் உருவாக்குனாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில மில்க் ப்ரொடக்ஷனுக்காக வெளிநாடுகள் இருந்து 1970கள்ல வந்து பார்த்தோம்னா இன்டெகிரேட்டட் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ICDP ஒரு திட்டத்தை NDDP-யும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உருவாக்கி வெளிநாடுகள் இருந்து நிறைய மாடுகளை உள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த அத்தனை மாடுமே தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா செத்து போச்சு. ஒரு மாடு கூட பொழைக்கல. கொண்டு வந்து காரைக்குடியில வச்சிருந்தாங்க, செட்டிநாடு டிஸ்ட்ரிக்ட் லைஃப் ஸ்டாக் ஃபார்ம்ல வச்சாங்க, 3 ஊர்ல வச்சாங்க. ஊட்டி தவிர பாக்கி எல்லா பக்கமும் நம்ம தீர்வாழ் நிலைமை தாங்காம செத்து போச்சுங்க அந்த மாடுகள்லாம். ஸோ அது கம்ப்ளீட் ஃபெயிலியர் அந்த ஸ்கீம். அவங்க ஃப்ரீஷியன் கொண்டு வந்தாங்க, ஜெர்சி கொண்டு வந்தாங்க, ஹோல்ஸ்டைன் ஃப்ரீஷியன் கொண்டு வந்தாங்க, ஹோல்ஸ்டைனை தனியா கொண்டு வந்தாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஊட்டியில கொண்டு வந்து மாடுகளை இறக்கி அங்க அக்ளிமடைஸ் பண்ணி அங்க கண்ணுகளை புறக்க வச்சு அங்கிருந்து மெதுவா கீழே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. அதுலயும் ஒரு பெரிய வர்த்தகம் இருந்தது. ஆனா இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கார்பரேட் கம்பெனிகள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் வந்து இந்த மாடை வச்சுக்கிட்டு மாட்டோட வாழ்றவங்கள வாழ்க்கையெல்லாம் அழைச்சு அது 2 விஷயம் இருக்கு. இந்த மாடுகளுடன் இணைந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பூமி. நிறைய பூமி தமிழ்நாட்டுல வந்து இந்த காமன் லேண்ட்ஸ்ங்கிறது கம்மி. இந்தியா பூரா காமன் லேண்ட்ஸ்ங்கிறது நிறைய இருக்கு. கர்நாடகால காவல் லேண்ட்ஸ் 12 லட்சம் ஏக்கர் இருக்கு. அதுல வந்து மாடு மேய்ப்பதற்காகவே அந்த பூமியை சும்மா விட்டு வச்சிருக்காங்க. அந்த பூமிகள் மீது கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு குறி இருக்கிறது. சும்மா வச்சிருக்காங்க இந்த பூமியை எடுக்கணும்னு சொல்லிட்டு US பேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து குளோபல் அஜெண்டா ஃபார் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷனை கொண்டு வந்தா. GAA கூகுள் பண்ணி பாருங்க. அவன் கொண்டு வந்து நைரோபி கென்யால 2013ஆம் வருடம் நான் அந்த மீட்டிங்கு போயிருந்தேன். சவுத் இந்தியால இருந்து 4 பேர் போயிருந்தோம்.
அவன் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றான். அதாவது இந்த வேஸ்ட் ஃபார்மிங் சிஸ்டம், நம்ம காங்கேயம், உப்பளச்சேரி, பர்கூர் இது போன்ற மாடுகள்லாம் வந்து ஒழிச்சு கட்டிட்டு இண்டஸ்ட்ரியலைஸ் ஃபார்மிங் சிஸ்டம் கொண்டு வந்து அந்த பூமியை எடுத்து பூமியில பிரயோஜனமான விவசாயம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தான். அப்ப நான் அதை அப்ஜெக்ட் பண்ணி சண்டை போட்டு UNFAO வந்து இல்ல அந்த அப்ஜெக்ஷன் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி அந்த GAA ஃபெயிலியரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அவங்களால அதை கொண்டு வர முடியல. அதற்கு பிறகுதான் இந்த மாதிரி சட்டத்திட்டத்தை வைத்து அவங்க நாட்டை சேர்ந்த இந்த அனிமல் வெல்ஃபேர் குரூப்புகளை வைத்து இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று இவர்கள் வந்து இதுல குரூவல்டி இருக்குது, இதை ஒழித்து கட்ட வேண்டும் என்று வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி செஞ்சதுல வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு 7-8 அமைப்பு இருப்பாங்க. இந்த 7-8 அமைப்புக்கும் பாத்தீங்கன்னா 2 பேர் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல மொத்தமா இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அனிமல் வெல்ஃபேர் அமைப்பிலையும் நிறைய பேருக்கு தெரியும் தெரியல. ஒண்ணு திருமதி மேனகா காந்தி, இன்னொன்னு சின்னி கிருஷ்ணா அண்ட் நந்திதா கிருஷ்ணான்னு சென்னையில் ஒரு குடும்பம் இருக்காங்க. CPR என்வாயர்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஒரு கம்பெனி, சேஷாய் பேப்பர் அண்ட் போர்ட், பொல்யூஷன் இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட முதலாளிகள். அவங்க பெரிய ஆளுங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க. சென்னையில ஒரு ரோட்ல, மெயின் ரோட்ல நல்ல இடத்துல 1 ஏக்கரால வீடு கட்டி வாழ போடுவீங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க. அங்கேயே ஒரு 10-40 மாடு வச்சிருக்கலாம். மாடு பெட்டரா இருக்கும். அவங்களோட மாடு இருந்து அந்த இடம் நல்லா இருக்கும், நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த குடும்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வைஸ் சேர்மன் திரு சின்னி கிருஷ்ணன், லோக்ராஸோட சேர்மன் திரு சின்னி கிருஷ்ணன், லோக்ராஸோட வைஸ் சேர்மன் திருமதி நந்திதா கிருஷ்ணன், FAIFயோட ட்ரஸ்டி திருமதி நந்திதா கிருஷ்ணன், ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷனல் ட்ரஸ்டி திருமதி நந்திதா கிருஷ்ணன். இப்படியே போகும், கம்ப்ளீட்டா போகும். இவங்க தான் வந்து ஒரு டேஷ்யூன் நாய்க்குட்டியை மடியில படுக்க வச்சுக்குவாங்க. ஐ லவ் அனிமல்ஸ். ஒரு நாய்க்குட்டியை மடியில படுக்க வச்சு கட்டி பிடிச்சி அந்த நாய்க்குட்டி ஒட்டி வச்சு அதை Facebookல போட்டோ போட்டா ஐ லவ் அனிமல். நான் தான் ப்ரொஃபைல் போட்டோ போட்டா ஐ லவ் அனிமல். இப்படிதான் இன்னைக்கு இப்படிதான் மிருக நிலம் ஆயிப்போச்சு. இதுதான் இது இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ஒரு பெரிய தொழிலும் கூட. உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து நீங்க பண்ற தொழில் தான் போர் அடிச்சுன்னா உண்மையாவே சொல்றேன், ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிங்க, மிருக நிலம் பேசுங்க, நல்ல காசு இருக்காது, அருமையான காசு இருக்கு. உண்மையான மிருக நிலம் செய்ய முடியும். இங்க பல விதமான வியாபாரங்கள் செஞ்சு வாழக்கூடியவங்க, இவங்களுக்கு பயம், நம்மளுக்கு எதுக்கு மக்களுக்கு எதிரான விஷயத்தை செய்ய வேண்டும், இந்த பீட்டா மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். பூர்வா ஜோசி போறா எங்காச்சும் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஒரு 10 அமெரிக்கன் ஆக்ட்ரஸை பிடிச்சி ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிறுத்தி இந்த We are against animal cruelty அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவாங்க. இப்படி பெண்களை கேவலமாக இழிவாக நடத்தக்கூடிய ஒரு குரூப் வந்து இவங்க பேசுறாங்க, புரட்சியை பத்தி, மிருக நடத்தை பத்தி பேசுறாங்க. எது பார்மேரிசம்னு புரியல. புள்ளியே இல்லாம போட்டோ எடுத்து போட்டு இவங்க ஜோசிபூராவே பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இறங்கி உட்காந்துக்கிட்டு துண்டை கட்டிட்டு இன்டர்வியூ கொடுத்து ஐ அம் ப்ரொடெஸ்டிங்னு சொல்றது. இதுதான் இவங்களுடைய வேலையை. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, பீட்டா மாடல்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க சைடு மாறி இருக்க கூடாது. இந்த கார்த்திகை இந்த கோஷ்டி எல்லாம் வேண்டாம், மாட்ட பொழுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அப்படி பண்ணித்தான் இவங்களுடைய முழுமையான வேலையை அதுதான். பீட்டாவோட வேலை வந்து இப்படித்தான் அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த மிருக நலம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டுல நம்மளோட சில பகுதியில இந்திய நாட்டை வந்து ஆங்கிலேயர் ஆண்டுட்டு இருக்கும் போது 3 பகுதி, அதான் அதனால பாத்தீங்கன்னா அந்த 18ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்கள் 3 பகுதி நம்ம நாட்டுல ஆடுறாங்க. ஆடும்போது வந்து ஒன்று மெட்ராஸ் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, 3வது இந்த கல்கத்தா பிரசிடென்சி, சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சொல்லிட்டு டெல்லி கீழே யூபியில ஒரு பகுதி, இந்த பகுதியில ஆடுறாங்க. அப்போ வந்து அவங்களுடைய நாட்டுல அந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ல லண்டன்ல ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. ராயல் சொசைட்டி ஃபார் தி பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்டி டு அனிமல்ஸ் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தின் கீழ் தான் வந்து முதல்ல மிருக நடத்தை பத்தி பேசுறாங்க. அந்த சட்டத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது மிருகங்களை வெட்டி சாப்பிடும் போது அந்த வலி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கொள்ள வேண்டும், கொண்டு சாப்பிடணும். 2வது உணவு ஓட்ட போது 6 மணி நேரத்துக்கு ஒரு ஆள் தொடணும், அந்த மாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும். இது போன்ற சட்டங்கள்லாம் வருது. அந்த சட்டத்தில் ஐரோப்பியர்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, கிராமத்திற்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இன்னைக்கு நடக்கிற போராட்டம் இன்னும் 100 வருஷம் கழிச்சு வந்ததுன்னா நம்மளுடைய கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் டிஸ்கனெக்ட் ஆயிடுவாங்க. அவங்க தாத்தா காலத்துக்கு தான் வந்து தோட்டம் கிராமம் எல்லாத்துக்கும் தாத்தா அப்பா எங்க அம்மா அப்பா கிராமத்துல இருந்தாங்க, நான் கிராமத்துல பிறந்த மாடு பார்த்தேன், குதிரை பார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த 2 தலைமுறை இங்கேயே வாழ்ந்துட்டு அந்த கனெக்ஷனே டோட்டலா போயிடும். யூரோப் இப்படி
அமெரிக்கால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அமெரிக்காவுக்கு பொழைக்க போனவர்கள். அந்த நாடே கண்ட்ரி ஆஃப் இமிகிரேஷன். பல இடங்கள் இருந்து போனவங்களுக்கு சொந்த பந்தமும் கிடையாது, எந்தவித தொடர்பும் கிடையாது. இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நாட்டுல 1960 பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் அனிமல் லிபரேஷன் சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துல அவர் என்ன பேசுறாருன்னா, மிருகங்களை வந்து டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணும்போது எந்த விதமான கொடுமை இருக்கக்கூடாது. இப்படி பேசும்போது அந்த நாட்டுல பேசிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியா இருந்தோம்னா இது நாய் வளர்த்துறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தனியா இருந்தா நமக்கு நாய் ரொம்ப சோகமா இருக்கு, அந்த நாய்க்கு நம்மளுக்கும் கரெக்ட் அதிகமா இருக்கும். அது நேச்சுரல். நமக்கு ஒரு உயிர் ஜீவன் கூட கனெக்ஷன் இருந்தே தீரும், அது நேச்சுரல். அமெரிக்கால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா சொந்தம் பந்தம் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை யாருமே இல்லாம தனியா இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச 2 மிருகங்கள் நாயும் பூனையும் மட்டும்தான். நமக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. பூனை வீட்டுல வளர்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல சாப்பாடு போடக்கூடாது, கருவாடு மட்டும் தான் போடுவாங்க. அப்பதான் அது எளிய பிடிக்கும். இல்லாட்டி நல்லா சாப்பிட்டு தயிர் சாதம் போட்டா சாப்பிட்டு படுத்துடும். இப்படி ஒரு அடுத்த நாய் வளர்க்கணும்னா நாயை வந்து மாட்டு கட்டுத்தரையிலையோ பட்டியலையோ கட்டி வச்சிருப்பாங்க. ஆட்டுக்கு பாதுகாப்பா நாய் இருக்கணும். இந்த நாய்கள் உள்ள வந்ததே பார்த்தோம்னா வெளிநாட்டு பிரின்ஸ் உள்ள வந்த அப்புறம் தான் வீட்டுக்குள்ள நாய் வந்தது. அது வரைக்கும் நாய் இருந்து வீட்டுக்கு வெளியில மட்டும்தான் கிராமங்கள்ல இருந்தே இருக்கு. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில வந்தது நமக்கு வந்து அந்த அனிமல் லிபரேஷன் தாட் வந்து இந்திய நாட்டுக்குள்ள வருது. இந்திய நாட்டுக்குள்ள வரும்போது அந்த அனிமல் வெல்ஃபேர் தாட் வந்து சைவமா மாறிடுச்சு, ஒரு சைவ சித்தாந்தமா மாறிடுச்சு. சைவம் தான் சாப்பிடணும், அசைவ சாப்பிட்டா நீ கெட்டவன். சைவ சாப்பிடணும், சைவ சாப்பிட்றவங்க தவறுன்னு சொல்லவில்லை. உணவுங்கிறது அவங்களுடைய சொந்த விஷயம். அது அவங்க சைவத்துக்கு அப்புறம் அது வீகனாவும் மாறிச்சு. வீகன்ல இந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய தயிர் ஆகாது, பால் ஆகாது, எண்ணெய் ஆகாது. அவங்க அந்த மாதிரி மாறி அவங்க ஒரு சைவ தீவிரவாதிகளா மாறி ஒரு பெரிய பிரச்சனைகளை அவங்க வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சைவ சாப்பிடுறது ஃபைன், ஆனா அது எதுவுமே ஆகாது, தயிர் ஆகாது, பால் ஆகாது, இப்படி அவங்க ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல. பேஸ்புக்ல வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு மேல நீ புரோக்கோலி வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. புரோக்கோலி கிலோ 400 ரூபா. எங்க கிராமத்துல வேலைக்கு போற ஒரு பொம்பளைக்கு வந்து 150 ரூபா தான் கூலி கிடைக்குது சனம். 6 நாளைக்கு போனா 900 ரூபா. வீட்டுக்காரருக்கு வந்து 300 ரூபா கிடைக்கும். அது ஒரு 6 நாளைக்கு போனா 1800 ரூபா. இந்த 1800 ரூபாயில் அவருடைய கடமையை டாஸ்மார்க் 200 ரூபா கொடுத்துருவாரு. அவர்தான் ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் தமிழ்நாட்டில். அவரு கரெக்டா கொடுத்துருவாரு. மாசம் 6000 ரூபா, வருஷம் 72,000 ரூபா பர்ஃபெக்டா டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி அது கொடுத்து பர்ஃபெக்டா கட்டிடுவாரு. சோ அந்த பணத்தை வச்சு எப்படி அந்த பெண் 2 குழந்தைகள் இருந்தா துணிமணி போட்டோம், சாப்பிடணும், உடம்பு சரியில்லாட்டி போகணும், வெளியில போயிட்டு வரணும், கோயில் குளத்துக்கு போகணும், கல்யாண காட்சி பண்ணணும், மொழி வைக்கணும், எப்படி நடத்துவாங்க குடும்பத்தை? அவங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, நீ வந்து புரோக்கோலி வாங்கி கொடு குழந்தைக்குங்கிறாங்க. நானும் ஆல்மண்ட் மில்க் சாய் மில்க் கொடுக்கறதா, பாதாம் எடுத்து பால் எடுத்து கொடுக்கறதாமா, இப்படி எல்லாம் வந்து சோயா மில்க் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் அருமையான புத்தகங்கள். இவங்களுக்கு சுத்தமா கிராமம்னா என்ன, அங்க வாழ்றவன் என்ன சம்பாதிக்கிறான், எந்த புரிதலும் கிடையாது. ஆனா எங்கேயோ உட்காந்துக்கிட்டு உச்சத்துல உட்காந்துக்கிட்டு ஒரு புத்தகங்களை போடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி உச்சநீதிமன்றமும் அதே நிலையில் தான் இருக்குது. எந்த விதமான புரிதல் இல்லாம உச்சநீதிமன்றம் சொல்றாங்க, நீங்க ஜல்லிக்கட்டை வீடியோ கேம்ல விளையாடுங்க, ஐபேட்ல விளையாடுங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம், நீ ஐபேடை வச்சு சாப்பிட்டுக்கோ, ஐபேடை வச்சு சாப்பிட்டு நீ ஐபேடோட வாழ்த்துக்கோ, உனக்கு ஐபேடே போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பதில் உச்சநீதிமன்றத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அது ஜஸ்டிஸ் மட்டும்தான் சொல்லணுமோ தவிர நம்ம போய் தமிழகத்தில் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, பொழுதுபோக்குக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டா இதெல்லாம் செய்யலாம். நம்ம யாரும் உச்சநீதிமன்றத்தை போய் பொழுதுபோக்குக்கு ஐடியா எல்லாம் கேட்கல. இவங்க எதுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா அந்த மேல போய் உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு மிதப்பு, நம்ம யாரும் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேல உட்காந்துட்டு பல விதமான ஐடியா வந்து கவுட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து கேஸ் நடத்துறோம். யாராச்சும் உச்சநீதிமன்றத்தை வழக்கறிஞர்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு சொல்லி. கேஸ் நடத்தும் போது உச்சநீதிமன்றத்துல சீனியர் கவுன்சில் சொல்லி, இங்கிலாந்துல குயின்ஸ் கவுன்சில் சொல்லுவாங்க, சீனியர் கவுன்சில், இப்படி 3 ஜட்ஜி உட்காந்துருப்பாங்க உச்சநீதிமன்றத்துல. SLP பேரு, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், ஒரு பெட்டிஷன் போடலாம், எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஆர்டிகல் 32ல நமக்கு கொடுக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஹைகோர்ட்ல போய் ஃபைல் பண்ணணும்னா ஆர்டிகல் 226 ஃபைல் பண்ணலாம். சோ இப்படி ஃபைல் பண்ணா 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, கொடுங்க இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். அங்க நிக்கிற
சீனியர் கவுன்சில் நல்ல பெரிய சீனியர் கவுன்சிலர் இருந்தால் மட்டும்தான் அந்த கட்டுகள் பார்க்கப்படும். அப்பதான் மரியாதை அந்த கட்டுக்கு. பீட்டா 2016 வருடம் ஜனவரி 10 11 சீனியர் கவுன்சிலை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அன்னைக்கு மட்டும் 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ஒரே நாள் 42 அட்வொகேட் ஆன் ரெக்கார்ட். அதாவது உச்ச நீதிமன்றத்துல வந்து நம்ம வழக்கறிஞரா வேலை செய்யணும்னா AOR எக்ஸாமினேஷன் எடுக்கணும். டெல்லியில மட்டும், இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் அப்படி சட்டம் இருக்கு. நீங்க சென்னையில பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், அலகாபாத்ல பண்ணிக்கலாம், பெங்களூர்ல பண்ணிக்கலாம், திருவாண்டூர் கொச்சின்ல பண்ணிக்கலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணணும்னா அது எக்ஸாமினேஷன் எடுக்கணும். அதுக்கு பேரு AOR. 42 AOR, 19 அட்வொகேட்ஸ், மொத்தமா 80 பேர் போய் நின்னாங்க. அது எப்படி தெரியுங்களா? அது இன்டிமிடேட்டிங் த கோர்ட். அது 80 பேர் போய் நின்று சம்திங் கால் மென்ஷனிங். அதாவது இப்போ எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கோம், அவருக்கு ஒரு டர்ன் கடைசியா தான் வருதுன்னா நம்ம பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு எக்ஸ்கியூஸ் மீ சார் எனக்கு சுச்சு போகணும்னு சொல்லுவது பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த மென்ஷனிங் மேட்டர். எந்திரிச்சு எக்ஸ்கியூஸ் மீ மை லார்ட் அப்படின்னு. எஸ், there's a big problem in Tamil Nadu. ஜல்லிக்கட்டு has been allowed. எப்படின்னா நம்ம பாகிஸ்தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ண வந்துதான் பிரதம மந்திரி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, நீங்க உடனடி ஆர்டர் போட்டு நம்ம RBI போக சொல்லுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்து அங்க வந்து ஒரு ஆர்டர் ஒன்று உடனடியா ஸ்டே பண்ணாங்க. அந்த ஆர்டர் நோட்டிபிகேஷன் ஸ்டே பண்ணாங்க. ஸ்டே பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. நீ ஏன் இப்படி வந்து போட்ட, அங்க மாடுகள் துன்புறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஸ்டே இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா இருந்தது. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் நிலைமை தமிழ்நாட்டில் நினைச்சு ஒரு வாரத்துக்கு தள்ளி போட சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஒரு வாரத்துக்கு தள்ளி போடுற நிலைமையில் தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும் என்று இப்பவே நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துடலாம். சோ இப்படித்தான் ஒரு நிலைமையை ஓடிட்டு இருக்குங்க. இதுக்காக நம்ம போராடி ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லி எப்ப ஏற்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2016 நீ ஏன் நானா அந்த பெரிய நன்றி சொல்லணும். அந்த அப்புறம் நம்ம டக்கர ஆதி ஆதி கோயம்புத்தூர்ல இருக்காரு தான் பேசின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால வந்து ஆதி வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செஞ்சார். டக்கர ஒரு வீடியோ போட்டு இது உன்னுடைய மாட்டை பத்தி பிரச்சனை இல்லை, நாட்டை பத்தி பிரச்சனைன்னு சொல்லி தெரியல. இது உண்மையாவே நாட்டை பத்தி பிரச்சனை தான். அந்த உச்ச நீதிமன்றத்துடைய ஆர்டர்ல ஜல்லிக்கட்டு ரேக்லா தமிழ்நாட்டிலையும், கேரளாவில் ரேக்லா, கர்நாடகாவில் கம்பாலா, மகாராஷ்டிராவில் பேல்கவுடா, ஆந்திராவில் செக்கிழப்பு விளையாட்டு, இப்படி 13 மாநிலங்களில் 13-14 பாரம்பரிய கால்நடை சம்பந்தப்பட்ட அந்த அது குறிப்பாக காளைகள் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளை தடை செய்திருக்கிறார்கள். ஏன்னா ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மேல் ஜீன் அழிச்சா வேலை முடிஞ்சது. அது ஒரு 3-4 வருஷத்துல அந்த கம்ப்ளீட் சமுதாயமே அழிஞ்சு போயிட போகுது. இதுதான் அவர்களுடைய திட்டம். ஒரு வேக்யூமை உருவாக்கி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி இது கடைசியா நடக்குது. 4 நாளைக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல ஒரு 100 காளைகள் வந்து இறங்கி இருக்குதுங்க. நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்ட்னு குஜராத்ல இருக்கு. 100 காளைகளை கொண்டாந்து இறக்கிருக்காங்க. அத்தனையுமே வந்து ஃப்ரீஷியன் காலை டென்மார்க்ல இருந்து கொண்டு இறக்கி தமிழ்நாட்டுல போராட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னது. இல்ல நாங்க குஜராத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லிட்டாங்க. குஜராத்துக்கு எதுக்கு டென்மார்க் காலை? ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிரீட்ஸ் ஆஃப் கேட்டில் குஜராத்ல இருக்கு. ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பிரீட்ஸ் ஆஃப் கேட்டில். அதை வச்சு கொண்டாடுறான் பிரேசிலிக்காரன். 18 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாதிரி பண்ணி அவன் அவார்டு வாங்குறான். நான் ஹைதராபாத் போயிருந்தேன் மே மாசம். அங்க வந்து புல் சேவியர் அவார்டு நந்தி அவார்டு கொடுத்தாங்க. குஜராத் அந்த நார்த் இந்தியன் பிரீடுக்கு அவார்டு வாங்குறது பூரா பிரேசிலியன்ஸும் மெக்சிகன்ஸும், நம்ம கிடையாது. நம்ம யாருமே வாங்கல. அவ்வளவு நல்லா வச்சிருக்காங்க. அவ்வளவு பிரமாதமா மாடுகளை வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னாங்க, 1947 நம்ம நாட்டுல வந்து அந்த ரெட் சிந்தின்னு ஒரு மாடு, சிந்தின்னு ஒரு மாடு, சகிவால்னு ஒரு மாடு இருக்கு. இந்த பகுதியெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு பிரிஞ்சு போயிடுச்சு. சோ அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களோட அக்ரி டிபார்ட்மெண்ட் உங்க மாட்டையெல்லாம் எனக்கு கொடுத்துரு. 6 லட்சம் மாடு இருந்தது சகிவால்ல, 5.25 லட்சம் மாடு இருந்தது சிந்தியில. நீ எனக்கு கொடுத்துரு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எனக்கு வந்துருச்சு. சோ எங்கிட்ட தான் மாடு இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நோ, நீ வந்து மாட்டுக்கடி சாப்பிடுறவங்க நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்க அப்படியே சாமியா தெய்வமா நம்புறவங்க கும்பிடுறவங்கன்னு சொல்லி மாட்டை வச்சு அவனுக்கு வந்து 1% மாடு கொடுத்தோம் பாகிஸ்தானுக்கு. இன்னைக்கு அவங்கிட்ட 6,70,000 சகிவால் குதிரை குட்டியாட்ட மாடு வச்சிருக்கான். 5.25 லட்சம் ரெட் சிந்தி வச்சிருக்கான். நம்ம கிட்ட 6,700 பியூர் சகிவாலோ 5,700 ரெட் சிந்தி தான் நம்ம இருக்கு. இதுதான் நேஷனல் பியூரோ இருக்கிறாங்க. பூசால இருந்து வந்திருக்காங்க, IARA இருந்து. கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்ஸ் கேட்டா என்ன ரெக்கார்ட் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா NPAGR டேட்டா தான் இது. இதுதான் நம்மளுடைய நிலைமை. முழுக்க போட்டு நம்மளை சாவடிச்சுட்டாங்க போட்டு. இந்த மாற்றினங்களை காலி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த அனிமல் வெல்ஃபேர் குரூப்ஸ் வச்சுக்கிட்டு இவங்க அருமையா வேலை செஞ்சு
பிடாக் பாத்தீங்கன்னா பல 100 கோடி பணம் வாங்குறான். அந்த பணத்துல வந்துங்க 95% சம்பளம், அவேர்னஸ் ரைசிங், மீட்டிங் கண்டக்ட் பண்ற, விளம்பரம் கொடுக்குற, இப்படியே தான் கணக்கு. 5% தான் வந்து நாய்க்கும் பூனைக்கும் சாப்பாடு போடுறான், சாப்பாடு போட்டு வளர்த்துறான். மீதி 90% நாயும் பூனையும் கொண்டுறாங்க. கொண்டு அங்க வெர்ஜீனியால நார்ஃபாக் ஒரு ஊர் இருக்கு, அங்க பறச்சு உள்ள போட்டு போச்சிடுறாங்க. பிடாக் கேஸ் சர்ச் பண்ணி பாருங்க, பிடாக் கேஸ் வெப்சைட் இருக்கு, அழகா கொண்டுறான். கேட்டா அது வாழ்வதை விட அதை கொல்வதே நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் ஒரு நிலைமை வந்து ஓடிட்டு இருக்கு. சோ இதை எதிர்க்கணும், இதை போராடணும். அதாவது அனிமல் வெல்ஃபேருக்கு நம்ம எதிரியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ப்ளூகிராஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டப்ப ரொம்ப நல்ல எண்ணத்துல இப்ப இருக்கக்கூடிய சின்னி கிருஷ்ணாவோட அம்மா ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு நல்ல மனிதர். ப்ளூகிராஸ்னா மிருகங்கள் மீது கரிசனை வேண்டும், அந்த மிருகங்களை துன்புறுத்த கூடாதுன்னு சொல்லி சென்னையில ஆரம்பிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி அது ராங் ஹேண்ட்ஸ்ல போய் அது ஒரு அனிமல் வெல்ஃபேர் மாஃபியா குரூப்பா இன்னைக்கு மாறி இப்படி ஒரு பெரிய விஷயத்தை இந்திய நாட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சு அவங்களுடைய FCRA ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருது, எவ்வளவு பணம் வருது, அந்த பணத்தை வச்சு என்ன செலவு பண்றாங்கன்னு சொல்லி ஒரு CBI இன்வெஸ்டிகேஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த அனிமல் வெல்ஃபேர் மேல அவர் நிச்சயமா சாதம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய போராட்டமா மாறி இந்திய நாடு மட்டுமன்றி தினம் ஒரு 10 உலகத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளுக்கும் நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், BBC இந்த மாதிரி வந்து இந்த இஷ்யூ எடுத்து உலகம் பூரா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சாதனை இப்ப டெல்லியில் நடக்கிற மாதிரி 79 நாடுகளில் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அது இருக்கக்கூடிய மாபெரும் சாதனை. அதுக்குதான் மாற்றி மாற்றி அந்த போட்டோஸை போட்டேன். நீங்க எஜுகேட்டட்னு சொன்னீங்க, இல்லிட்ரேட்னு சொன்னீங்க, எஜுகேஷன் வேணும்னு சொன்னீங்க. கொஞ்சம் பாரு, அப்படியே பாரு, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, பிரின்ஸ்டன், கேம்பிரிட்ஜ், அப்படியே கொஞ்சம் பாரு எங்க போராடுறாங்கன்னு சார். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, தீஸ் தமிழ்ஸ் ஆர் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நாங்க அப்படித்தான், நாங்க கொஞ்சம் வினோதமான ஆளுங்க தான், நிறைய சண்டை போட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி வந்தா நம்ம விடமாட்டோம். இது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ ஒன்று பார்த்தேன். ஜார்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு அட்வொகேட் அமெரிக்கன் பிரசிடென்ட்டை வச்சுக்கிட்டு ராஜபக்சே அவ பிரசிடென்டா இருந்தப்போ அவரையும் கிட்ட வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்லுவார். அருமையா கதை சொல்லுவார். என்ன கதையை ஆரம்பிப்பாருன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போது, அதை நீங்க கூகுள் பண்ணி முழுசா பாருங்க, நான் சும்மா அந்த சாராம்சத்தை மட்டும் சொல்றேன். இங்க சின்ன பையனா இருக்கும்போது நான் நடந்து போகும்போது என் மேல வந்து அந்த நாவல் பழம் உழுந்து ரத்தமான மாதிரி கரையாயிரும். நான் காதலிச்ச அந்த பொண்ணு சாந்தி, அவளும் வருவா, 2 பேர் நாவல் பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டே பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம். இப்படித்தான் போய் லா படிச்சோம். லா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெலாப்பழம் நிறைய கிடக்கும். அந்த பெலாப்பழத்தை வந்து காக்கா கொத்திட்டு இருக்கோம். இப்படி இருந்த ஸ்ரீலங்கால கொஞ்ச நாள் கழிச்சு என் மேல பட்டதெல்லாம் என் சட்டையில ரத்த கரை தான் பட்டது. அதுக்கப்புறம் வந்து காக்கா கொத்தி எடுத்து எல்லாம் மனுஷனோட கண்ணு, எலும்பு, சதை தான் கொத்தி எடுத்தது. இப்படி ஒரு சூழ்நிலை ஸ்ரீலங்கால ஏற்பட்டது. உங்களுக்கு ஒரு சரித்திரம் சொல்றேன். மிஸ்டர் அழகா பேசுவார், அதாவது அடிப்பாரு, பட்டு அடிப்பாரு, அடிக்கிற மாதிரி அழகா மிஸ்டர் பிரசிடென்ட் மரியாதையா பேசிக்கிறார். கடைசியா இப்படி பேசி ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. அந்த கதையில வந்து எல்லாரியிலும் ஒரு மன்னன் இருந்தான், புத்துக்கமேன்னு ஒரு மன்னன் இருந்தான். எல்லாரிங்கிற ஒரு தமிழ் மன்னன், புத்துக்கமேங்கிற ஸ்ரீலங்கன் மன்னன். எல்லாரையும் புத்துக்கமையும் பயங்கரமா சண்டை போட்டு எல்லாரையும் தோத்துட்டாரு. ஆனா புத்துக்கமே சொன்னாரு, அந்த எல்லாரிக்கு இந்த இடத்துல ஒரு சிலவை, யார் இந்த வழியா போனாலும் வடக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனாலும் இறங்கி இந்த எல்லாரையும் கும்பிட்டு தான் போகணும். அப்பேற்பட்ட வீர இந்த தமிழை என்னுடைய எதிரின்னு சொன்னாரு. அதே மாதிரி நீங்களும் யாருக்கு நான் சிலவைக்கு சொல்றேன்னு தெரியும், சில கட்ட வேண்டாம், ஆனா அந்த பிரச்சனை இல்லாம நாட்டை நல்லா ஆள்றதுக்கு வழி பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்பாரு. அப்ப அதுல ஒண்ணு சொல்லுவாரு, எங்களுக்கு தமிழர்களுக்கு மதம் எல்லாம் கிடையாது, எங்க மொழிதான் எங்க மதம் பாரு. இன்னைக்கும் பல பேருக்கு நம்மளை பற்றி புரியாத ஒரு மர்மமான மேபி டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏ இருக்கோ என்னமோ தெரியல, யாதும் ஊரே யாவரும் தெரியல, நம்ம தான். இது வந்து ஐக்கிய நாட்டு சபையில் எழுதி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு தாட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாண்ட வந்த ஒரே சமுதாயம் தமிழர்கள் தான் சொல்லி தாட்டு வந்து யாருக்குமே கிடையாது. அப்படி ஒரு தாட்டு யோசிக்கிறதுக்கு எல்லாரும் என் மக்கள்
எல்லாருமே என்னுடைய தாய் பிள்ளைன்னு நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அப்படி நினைச்சதால சில சமயங்கள் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். கஷ்டப்பட்டாலும் நாம் அப்படியே தான் இருப்போம், இப்படியே தான் போராடுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.